ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டியூட் டெஃப்டாஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த $3000 வந்து அந்த கிரில் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் பார்த்திங்கன்னா போக போகிறோம். அந்த சீக்ரெட் பிளேஸில் பயங்கரமான வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷினுக்கு போகலாம். இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு ஓட்டு போயிடலாம் மிஷினுக்கு. டிக்கர் இந்த கார் பேர். ஓகே, கிரில் வீடு எங்கேன்னு தெரியலையே. அதையும் நான் தான் தேடணுமா? கிரில் வீடு இதோ இங்கே தான் எங்கேயோ இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். எப்போ தான் அவன் தாங்க போயிட்டுருப்பான். இப்போ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இடிக்கவே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் விளாட்றேன்னா அதனால் எனக்கு கண்ட்ரோல்ஸும் ஒழுங்காக வரல. அப்புறம் வந்து ஒழுங்காக எங்கே இந்த வீடுலாம் இருக்குது அப்படின்னு கூட தெரியல. மூளை உங்கள் மிஷின் கொடுக்கணும். அந்த மிஷின் என்னன்னு பார்க்கணும். கரெக்டாக தாங்க வந்திருக்கேன். கரெக்டாக அவன் வீட்லேயே பார்க் பண்ணியிருக்கேன். யாராவது இப்படி பார்க் பண்ணுவாங்களா? ஸோ கரெக்டாக கார் நம்மளே வச்சிச்சு. டே மண்டேல இல்லை போகுது. உங்கள் காரை எடுத்துகிட்டு போய் பின்னாடி விட்றலாம் கைஸ். ஓகே, கிரில் மிஷின் வேணும்ப்பா. ஓகே, இது இவன் என்ன சொல்கிறான்லாம் கேட்க தேவையில்ல. டாக் டு கிரிலா. ஓ, யூ ஃபவுண்ட் எம் ஆல். நவ் லெட்ஸ் see if I can't build this creole. There you go, built. Oopsie, it request, but do not. $3000 வேணும்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே தான். ஆனால் மேலே டாக் டு கிரில்னு இருக்குது. அதுதான் எனக்கு என்னென்னு புரியல. ஸோ இப்போ $3000 நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு $1500 கண்டுபிடிக்கணும் கைஸ். $1500 கண்டுபிடிச்சி இது பண்ணி நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம். இப்போது இது டேப் டு ரிமூவ். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனால் காசு கிடைக்கும்? இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். அதுவும் இங்கே இடத்துல போனால் காசு கிடைக்கும். நம்மளுக்கு மினி கேம் இருக்கும், அது விளாண்டா காசு கிடைக்கும். அப்படியே போகிற வழியில் அந்த சூப்பர் மார்க்கெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காசு இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. டேய் தம்பி, ஓ இடிச்சிட்டாங்க இருங்க. ஐயோ, இங்கே எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓய் ஓகே, இறங்கியாச்சு. ஓகே, ப்ளே மினி கேம். ஸோ இது என்னன்னு தெரிலையே. டேப் என்னது, எங்கே ஏம் பண்ணணும்? கரெக்டாக மேலே வரும்போதா? டேப் டு லெஃப்ட் ஸ்பின்னா, டேப் டு ரைட்டா? இது எனக்கு புரியல. கரெக்டாக சென்டர் வரும்போது ஏம் பண்ணும் போல். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்டரில் ஏம் பண்ணுமா? ஆஹா, ஃபுல் பவர்ரா. டேப் லெஃப்ட் ஸ்பின், டேப் ரைட். ஐயோ கைஸ், இது நம்மளுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்குது. நம்ம பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகலாம். சூப்பர் மார்க்கெட்டில் தான் காசுகள் இருக்கும். இதோ இந்த மாதிரி இடத்துல தான். அதோ அங்கே போட. ஓகே, இங்கே இருக்க நம்ம கார். இதை பார்த்திங்கன்னா நம்மளே வச்சுக்கலாம்னு தோணுது கைஸ் எனக்கு. இது வந்து ஒரு புலேரோ மாதிரி இருக்குது. புலேரோவும் தாரும் ஜீப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பூஸ்ட் இல்லை. இந்த கேமில் பூஸ்ட் இருக்கும் எல்லா கேமுக்கும், எல்லா காருக்கும். ஆனால் இதில் வந்து சர்வீஸ் பண்ணுற கடைன்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம போய் பூஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம், நைட்ரோலாம். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, தவறாமல் அடிச்சிட்டேன். 1 ஸ்டார் வந்துடுச்சு. போஸ்டட் லெவல் வாண்டட் லெவல் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ போய் டியூட் மார்ட். ஐயோ, போலீஸ் ஆர் சர்ச்சிங் த ஏரியா, லூஸ் த காப்ஸ். ஐயோ போச்சு கைஸ், அவ்வளோதான் நம்ம வேலி. அவ்வளோதான். போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணும். போலீஸ் வர துரத்திட்டு வராங்க. ஏதோ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். காமெடி பீஸ். டேய் இங்கே பாருங்கள், எந்த மாதிரி வண்டி. இந்த மாதிரிலாம் வண்டி இருக்காடா? ஓட்ட முடியுது. நான் சும்மா ஏறுறேன், தள்ளிட்டு போவான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், அதுவும் இதில் நைட்ரோ இருக்குது. நம்ம அந்த காரில் இல்லை நைட்ரோ.
எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். ஓகே, வேனிஷ் ஃபேஃப்னிர் மாதிரி வேனிஷ்டுனா நம்ம தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ டியூடு மால் ஐயோ ஸ்பீடாக வந்து இறங்குனதுனால இடிச்சுக்கிட்டாங்க கைஸ். இப்போ இந்த இடத்துல போனோம்னா காசு இருக்கும். இதோ பாருங்கள், காசு எடுத்துக்கலாம். என்னடா $23 கொடுக்குறீங்க? ஸோ இப்போ பக்கத்து கடையை போனோம். இந்த கடை இது கடை இல்லை, இதுதான் டியூடு மார்ட். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை இருக்குல்ல, இதுக்கு போயிடலாம். இந்த கடைக்கு போகலாம். இது இங்கே இருக்கா டோரு? இங்கே காசே இல்லை. ஐயோ அவன் மூஞ்சி பார்த்தீங்க பச்சை கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த கடை தானே? இந்த கடை தான். ஓகே போயிடலாம். ஒரு கடை போயிட்டோம், 2வது கடையில் எதுவும் இல்லை, 3வது கடை இது. ஓகே ஆட்டோமேட்டிக் டோர் கைஸ். இவன் மேலே எதுவும் இருக்குது, அது குவிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் ஒரு மிஷின் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஷோ குவிஸ்டா கம்ப்ளீட் கில்ஸ் குவிஸ்ட். ஃபஸ்ட்டு கிரியில் முடிடா, அப்புறம் என்கிட்ட வாடான்னு சொல்கிறான். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் போல் கைஸ். நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா மிஷின் போல். ஸோ கைஸ் எனக்கு ஒரு இடம் தெரியும், இருங்கடா. வெயிட் எங்கே அந்த மவுண்டெயின்? இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மவுண்டெயின். ஐயோ சரியாக மார்க் பண்ணுறது தெரில போல். ஓகே, இந்த ஒரு மவுண்டெயின் இருக்குது பாருங்களேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா காசு கொட்டி கிடக்கும். அது இருந்தோம்னா நம்ம பணக்காரன் ஆகிடலாம், அந்தளவு காசு இருக்கும். இப்போதைக்கு நம்ம 2 கடையிலேருந்து காசு எடுத்துருக்கோம், அதாவது திருடி இருக்கோம். அவன் ஒன்றுமே ரியாக்ஷனே கொடுக்கல கைஸ். நம்ம அப்படியே காசு எடுக்கிறோம், அதையும் பார்த்துட்ருக்குறோம் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம மலை மேலே ஏறணும். இந்த வண்டியில் ஏற முடியுமான்னு தெரில. ஆஹா ஓகே கைஸ். ஆடப்பாவீங்களா, இதுலேயே ஏற மாட்டேன் கைஸ். நான் ஒரு கரெக்டாக மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸே நம்மளுக்காக ஸ்பெஷலாக கார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரிலாம் யாருக்குமே பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தான் பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடணும். அங்கே பாருங்களா சைடில் ஏதோ வண்டி, அது வந்து நான் பார்த்துருக்கேன், அது ஏற முடியாது ஒழுங்கா. ஐயோ இதில் மாட்டிக்கிட்டோமே. சரி அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இவன் இருக்கான்ல, இவன் வெளியே வரட்டும். வரல. ஓகே கைஸ், நான் கரெக்டாக மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். காசு கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் கூட நிறையா இருக்கும்னு நினச்சேன் கைஸ். கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஒரு 5 தான் இருக்குது. ஆனால் இது வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. இருங்க எங்கடா மார்க் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மவுண்டெயினுக்கு கீழே போகணும். ஐயோ கீழே போனோம்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், ஆண்ட்டு. ஐயோ அது வந்து சீட் கோடு. இவன் வேறு கீழே போகிறான், கீழே உளுந்ததுக்கே காசு கிடைக்கிது நம்மளுக்கு. உருண்டிகிட்டே போயிடுறா கைஸ். இங்கே பார்த்தீங்களா அதே மலை கீழே பாருங்கள், நம்ம ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கும். இவனுங்க யாருன்னே தெரியாது, பார்த்தாலே பயமாக இருக்கும் கைஸ். இது வந்து இதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. போனோன்னா இது வந்து ஒரு சீட் கோட் கேம் கைஸ், சொல்ல மாட்டேன். இது வந்து சும்மா சாதாரணமாக அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் மாதிரி சீட் கோடு. பட் பைக்கு கார்லாம் வராது. இது வந்து குட்டியாக வருது, பெருசாக வருது, ஸ்பீடாக ஓடுறது, அந்த மாதிரி நிறைய சீட் கோடு இருக்குது இந்த கேம்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டிடியூட் அப்படின்னு போட்டோம்னா குட்டியாகிடுவான், சீட் ஆக்டிவேட்டட். அதே நம்ம திரும்ப போட்டோம்னா இப்போ நம்மளால் வர முடியாது. இப்போ வந்துட்டோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம குட்டி ஆகிட்டோம். என்னடா உள்ளே போனால் காசே காணும். இப்போதான் ஸ்பான் ஆகுது காசு கைஸ். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த மவுண்டெயினோட இந்த இடத்துல அதிகமாக இருக்குது காசு. ஓகே 300 1500 கிடச்சிருமா? இல்லை கைஸ், இங்கே ஒன்று இருக்குது. இது எடுத்தோன்னே அப்படியே 1000 கைஸ். இதை மட்டும் என்றைக்குமே நம்மளால் எடுக்க முடியாது, அது ஏன்னே எனக்கு தெரியாது. ஸோ 1500 கிட்ட வந்துருச்சு நம்ம ஏம். அதுதான் ஆக்சுவலாக 3000 நம்ம அதை எடுக்க முடியல. நம்ம வந்து சீக்ரெட் பிளேஸ் போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ போகலாம். அந்த சீக்ரெட் பிளேஸ் எங்கே இருக்குன்னா இதுதாங்க நம்ம மொத்த மேப்பு. இங்கே போனோம்னா இந்த இடத்துல ஏர்போர்ட்டு, இந்த இடத்துல இங்கே ஒரு இடம், அந்த சைடில் ஒரு மவுண்டெயின், இந்த இடத்துல போனோம்னா இந்த இடத்துல ஒரு இடம், அங்கே தான் மிலிட்ரி பேஸ்லாம் இருக்கும். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ். பட் அதில் ஹெலிகாப்டர் வச்சு தான் போக முடியும்.
ஹெலிகாப்டர் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு. ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பல மணி நேரம் உழைப்பில் வந்துட்டோம் இந்த ஒரு ஜெட்டை வச்சுட்டு. எவ்வளோ நேரம் தெரியுமா கைஸ்? 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அப்படி என்னடா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம், இந்த சீக்ரெட் பிளேஸ். இங்கே ஒரு ஜெட் இருக்குது, இங்கே 2 ஜெட் இருக்குது. இதெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போகணும் நம்ம இடத்துக்கு. நம்ம இந்த ஜெட்டு எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க கைஸ். இதே மாதிரி ஒரு பிளெயினில் தான் நான் வந்தேன். ஏய் எப்படா வெடிஞ்சிச்சு கைஸ்? எப்படி கைஸ் வெடிஞ்சிச்சு? அது ஏதோ ஆயிடுச்சு. நம்ம இந்த பீஸ்ட் ஜெட்டில் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க கைஸ். டேய் ஓ கீழே இருந்து போகிறதுனாலையா இது இப்படி போகணுமா? ஓகே ஓகே. இப்போ இந்த ஜெட்டில் போகிறோம் பாருங்க கைஸ். ஓ இதுதான் வெடிஞ்சிச்சு போல். பரவாயில்ல, நிறைய ஜெட் இருக்கு இங்கே. ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு கீழே இறங்கணுன்னு தான் மேலே தூக்கணுமா? நான் அப்போ அங்கேயே மேலே தூக்கிட்டேங்க. ஓய் வை வை கரெக்டாக போ. ஏன்னா இதுக்காக எவ்வளோ அடி அதெல்லாம் வாங்கியிருக்கேன்றது எனக்கு தாங்க தெரியும். இங்கே பாருங்க, என்கிட்ட காசு பாருங்கள் 50 ரூபாய் ஏறிடுச்சு. அந்தளவுக்கு நான் வந்து விளையாடி காசு ஏற்றிருக்கேன். அதாவது நம்ம சும்மா கீழே உந்தா காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காசு சம்பாதிச்சிருக்கேன். நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. இங்கே எப்படியாவது லேண்ட் பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம். ஆஹா இப்படி பண்ணால் வீடு, ஐயோ வீடு எங்கே? நம்ம வீடு கைஸ், நம்ம வீடு எங்கன்னே தெரில. இதோ இங்கே தான் இருக்குது. அப்படியே இங்கே பக்கத்துலேயே இங்கே லேண்ட் பண்ணிடலாமா? ஓ கைஸ் இந்த லேண்டே பண்ண முடியல. இது தலைகீழாக போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது. ஓகே செம்மையாக இருக்குது கைஸ் இந்த ஜெட்டு. இது சூப்பர் லேண்டிங் செம்மையாக திரும்பணும். ஓகே இப்போ கரெக்டாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதோ இந்த இடத்துல லேண்ட் பண்ணிக்கலாம். இறக்கிட்டேன். இது கியர்ஸ் எல்லாம் லேண்டிங் கியர்லாம் இறக்கிட்டேன். ஓகே கைஸ் இது இறக்கவே முடியல பீஸ்ட் ஜெட்டை. ஓஸ் ஆடா பாவீங்களா கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த ஜெட்டு வெடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக. ஆனால் நான் கரெக்டாக தான் லேண்ட் பண்ணேன். இவனுங்க எதுக்கு இப்படி சொல்கிறானுங்கன்னு தெரில. பாருங்க நான் எவ்வளோ கரெக்டாக லேண்ட் பண்ணேன். ஓகே கைஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மிலிட்ரி பேஸ் போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏரியா 51 போகிறோம். சரி ஏரியா 51 போகிறோம். இதோ இங்கே பார்த்திங்களா அதுக்காக ஒரு குறி, அதுக்காக ஒரு இது. ஸோ அப்புறம் சொல்ல மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சீட் கோடில் போயிட்டு இது வந்து அது வந்து வண்டி. ஓகே இது வந்து போல்டு டியூடு போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக நடப்பீங்க. 2 தடவை ஒரு சீட் கோடை போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து இதுவாயிரும் கைஸ். எதுவாயிரும்னா தெரியலையே. ஓகே இப்போ நம்ம ஹோமுக்கு போய் தூங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம மிஷினே முடிக்கல அந்தளவுக்கு. இந்த ஒரு மிஷின் கூட முடிக்கல இந்த வீடியோவில். ஆனால் வீட்டில் கரெக்டாக லேண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இறங்கிட்டோம். ஆமாங்க நம்ம அது கரெக்டாக போயிருந்துருக்கலாம். சே அது கரெக்டாக தான் கேஸ் லேண்ட் பண்ணேன். இந்த கேம்காரங்களுக்குலாம் அது எதுவுமே புரியல. ஹேய் ஃப்ளோர் கேங்கா கேஸ்? இவங்க ஒரு கேங் இருங்க, இவங்களை அடிச்சு காசு எடுத்துக்கலாம். ஏன்டா குப்பரை பவுந்து ஓடுற? இப்போ பாருங்க கேஸ், இவனை ஒரு அடியில் அப்படி செத்துருவான். ஹெட் ஷாட்டு. இதோ இன்னொரு ஷாட்டு கேஸ். இவங்களை ஒழுங்காக அடிக்க முடியல. நம்ம அப்புறம் போயிடலாம். போகலாம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு அந்த ஜெட்டு. அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்கும். ஆமாம் எது நம்ம வீடு? இந்த இடத்துல நிறைய கராஜ் இருக்குங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கராஜ், அங்கே ஒன்று எடுத்தனா சேவ் ஆயிரும். இங்கே ஒரு கராஜ் ரெண்ட்டு, இங்கே ஒரு கராஜ். என்னடா இது பர்ச்சேஸ்? அடப்போங்கடா, அது 3000 ரூபாய் 3500 ரூபாய் ஏதோ ஒன்று. இது மற்ற வீடு கைஸ். என் வீடு எங்கே? இதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் நம்ம வீடு. எங்கடா சேவ் பண்ணுற பட்டன்? இங்கே இருக்குது. கேம் சேவ் ஆகிடுச்சு. போய் தூங்கிடலாமா? ஓய் டேப் டு ஸ்லீப். வேஸ்டில் 2 டைம் தூங்கினா தான் வந்து காலையில் ஆகும். சீக்ரெட் பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் நம்ம மிஷின்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே முடிக்கல. அந்த 3000க்கு 1500 எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ தான் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய்.